காஞ்சிபுரம் கிட்ட புதுசா ஒரு லேண்ட் அறிமுகப்படுத்திருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான லேண்ட். ஆமா, நீங்க எப்போ லேண்ட் வாங்க போறீங்க? சார் வேற நாளாக ரொம்ப அழகாயிட்டே போறீங்க. சும்மா கடுப்பாதா? எங்க வீட்டுக்கிட்ட கூட எல்லா லேடிஸும் அப்படிதாங்க சொல்லுவாங்க. இப்பயாச்சும் ரசிக்கிறேன். திடீர்னு சில நேரம் ஒரு மாதிரி நான் என்னமோ உன் கையில இருக்கிற 5 ஸ்டார் சாக்லேட் புடிங்க சாப்பிட்ட மாதிரி என்ன பாக்குற. என்னமோப்பா. என் காதல உனக்கு புரிய வைக்க தான் போராடுறேன். அண்ணா அண்ணாவா? யாரு? எங்க? உங்களதாண்ணா. இங்க வாங்க. நானா? அண்ணாவா? எங்க பர்ஸ்? இதுல இருக்கிறது யாருன்னு தெரியுதா? இவங்க முன்ன பின்ன எங்கேயாவது பாத்திருக்கியா? இல்ல. நல்லா யோசிச்சு சொல்லு. இவங்களை எங்கேயாவது எப்பயாவது பாத்திருக்கியா? இல்ல. பின்ன எப்படிங்க நீங்க அண்ணன் கூப்பிடலாம்? இந்த போட்டோல இருக்கவங்க தான் எனக்கு அப்பா அம்மா. இவங்களுக்கு நீங்க பிறந்திருந்தா தான் எனக்கு அக்காவோ தங்கச்சியோ. இவங்களை முன்ன பின்ன நீங்க பார்த்தது இல்லைன்றீங்க, அப்புறம் எப்படிங்க என்ன அண்ணன் கூப்பிடலாம்? ஃபர்ஸ்ட் சாரி கேளுங்க. அண்ணன் கூப்பிட்டதுக்கு சாரி கேளுங்க. கேளுங்க சாரி. ஓகே ஓகே ஓகே. ஐம் சாரி. இந்த பாருங்க, இந்த போட்டோல இருக்கவங்க தான் உங்களுக்கு அத்தை மாமா. பை தி பை, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. எனக்கு என்னாச்சுன்னே தெரியலையே. நீ இன்னும் எனக்கு பதிலே சொல்லு பிரியங்கா. எதுக்கு பதில்? என்ன பதில்? புரியாத மாதிரி நடிக்காத. நான் உனக்கு ஐ லவ் யூ சொன்னேன்ல. திரும்ப ஆரம்பிக்கிறானே. நான் உன்கிட்ட அந்த எண்ணத்தோட பழகல. நான் உன்கிட்ட அந்த எண்ணத்தோட மட்டும்தான் பழகினேன். வாழ்க்கையில லவ் மட்டும்தானா? காதல் மட்டும் இல்லனா இந்த வாழ்க்கையே வேஸ்ட். எனக்குன்னு சில லட்சியம் இருக்கு. காதல முதல் லட்சியமா வச்சுக்கோ. இங்க பார், என் லைஃப்ல சந்தோஷங்கிறது தூரமா கூட இல்ல. ஆனா நான் சந்தோஷமா தான் இருக்கேன். என் லைஃப்ல எனக்குன்னு சின்ன ஆம்பிஷன் இருக்கு. எப்பவுமே தூரமா இருக்கிறவங்களையும் கிட்ட இருக்கிறவங்களையும் ஒரே மாதிரி பார்க்க கத்துக்கணும். அதுதான் எல்லாருக்கும் நல்லது. ஆனா நான் உன்னை நல்ல ஃப்ரெண்டா தானே பார்த்தேன். ஏன் என் கூட இருக்கிற அத்தனை ஃப்ரெண்ட்ஸை விட எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன்னுதான் ரொம்ப பிடிக்கும். ஆனா நீ இது எல்லாத்தையும் யூசுவலா ஒரே வார்த்தையில முடிச்சிட்ட. இது பார், எனக்கு அப்பா அம்மா கிடையாது, ஆனா கான்ஃபிடன்ஸ் இருக்கு. இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல நான் பெரிய ஆள் ஆகணும், ஒரு சின்ன ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணுங்கிறது என்னோட ஆசை. அந்த ட்ரஸ்ட்ல என்ன முத ஆளா சேர்த்துக்கோ. நான் உனக்கு துணையா இருப்பேன். நீ என்ன கன்ஃபியூஸ் பண்ற. உன் மனசு மாறணும்னு நான் அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன். என் காதல் நிறைவேறணும்னு அதே கடவுளை தினமும் நானும் வேண்டிட்டு இருக்கேன். இல்ல கிருஷ்ணா, காதல் என்ன டைவர்ட் பண்ணிடும். அப்படியே நினைக்கிற? உன் லட்சியம் நிறைவேற உனக்கு நான் உதவியா இருப்பேன்.